இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, கௌதமர், கார்க்கேயர் என்ற 2 முனிவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேதிகையும் அவங்களோட கணவரும் வந்து அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு, இது மாதிரி எங்களுக்கு மகப்பேறு இல்ல அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. உடனே அந்த 2 முனிவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முல்லைநாதரையும் அம்பாளையும் வழிபட்டா நீங்கள் வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த முனிவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த முனிவர் சொன்னபடியே நம்ம வேதிகையும் அவரோட கணவரும் என்ன பண்ணுறாங்கன்னா, முல்லைநாதரையும் அம்பாளையும் வந்து வழிபடுறாங்க. ஸோ அவங்க வழிபட்டது மூலம் அவங்களோட அருளால் இவங்களுக்கு வந்து மகப்பேறு கிடச்சிருது. மகப்பேறு கிடச்சோன்னா ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வேதிகையோட கணவர் வந்து வீட்டில் இல்லை. அந்த நேரத்தில் வேதிகை என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட மயக்க நிலையில் வந்து வெளியில் வாசலில் வந்து படுத்திருக்காங்க. ஸோ அந்த வழியாக வந்த ஊர்த்துவ பாத முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, பிச்சை கேட்குறாரு. பிச்சை கேட்டதுக்கு அவங்க மயங்க நிலையில் இருந்தது தெரியாமல் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவங்களுக்கு ஒரு யாசகம் விட்டுறாரு. என்ன விட்டுறாருன்னா, நீ நினச்சி வேண்டியது வந்து நடக்காமல் போகட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, அவங்களுக்கு அந்த வேதிகையோட கர்ப்பமானது என்ன ஆயிடுச்சுன்னா கலைஞ்சிருச்சு. கலைஞ்ச உடனே நம்ம வேதிகை என்ன பண்ணுறாங்க, அம்பாள்கிட்ட வந்து முறையிடுறாங்க, என்னோட கர்ப்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு. ஸோ அவங்க வழிபட்டதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கருவை வந்து ஒரு குடத்துல வச்சு வளர்த்து குழந்தையாக பெருக்கிற வரைக்கும் அவங்க வந்து கூடயே இருந்து வழிபடுறாங்க. ஸோ அதனால தான் இந்த குடத்துல வச்சு கருவை காத்ததுனால தான் கருக்காத்த நாயகி அப்படிங்கிறது